சரவணன் கடைக்கு வர்றாரு. பாண்டியன் கிட்ட கேக்குறாரு, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்பா, மயிலுக்கு gift வாங்கி கொடுக்கணும். பாண்டியன் சொல்றாரு, சரவணா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி gift வாங்கி கொடு, கையில 1000 ரூபா இருக்கு. சரவணன் கிட்ட குடுக்கறாரு பாண்டியன். சரவணனும் கடைக்கு போய் மயிலுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கடையில வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குடுக்கறாரு. கோமதி கேக்குறாங்க, என்ன பலூன்லாம் கட்டிருக்கீங்க? மீனா சொல்றாங்க, அத்தை மயிலக்கா பிரெக்னண்டா இருக்காங்கல்ல, அதனாலதான் பலூன்லாம் கட்டி கேக்கு வெட்ட போறோம். ராஜி சொல்றாங்க மயிலு கிட்ட, எல்லா ஏற்பாடும் சரவணன் மாமாவோடது. ஈலால நம்ப முடியல. அப்படியான்னு கேக்குறாங்க. சரவணன் சொல்றாரு, இந்தா மயிலு, இந்த புடவைய வாங்கிக்க. இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரவணன் பெட்ரூமுக்கு வர்றாரு. புடவை மாத்திரம் இல்ல மயிலு, உனக்காண்டி இன்னொன்னு வாங்கியிருக்கேன். மாமா என்ன மாமா? சரவணன் பூ வாங்கிட்டு வந்திருக்கத மயில் கிட்ட காட்டுறாரு. மயிலு சொல்றாங்க, மாமா எனக்கு இந்த பூவை வச்சு விடுறீங்களா மாமா? சரவணனும் வச்சு விடுறாரு மயிலுக்கு பூவை. மயிலு வெக்கப்பட்டு சரவணனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.